கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள், ஆசீர்வாதமான வசனம். இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபிய சிறியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய மாமியாகிய நகோமியை போஷிக்கும்படி அல்லது தானும் சாப்பிடும்படி இந்த ரூத் வயல்வெளியில் கதிர் அறுக்கிறதுக்காக இல்லை, கதிர் அறுக்கிறவர்கள் சிந்துகிறதான கதிர்களை பொறுக்கும்படியாக போனாள். அந்த மோவாபிய சிறியான அந்த ரூத்துக்கு கிடைத்திருக்கிற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவள் போகும்போது ஒரு நிலத்தை கண்டுபிடித்தால், அங்கே அவர்கள் வேலை செய்து கதிர் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலம் யாருடையது என்று சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவள் பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகி போவாசுடையதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வயல் நிலம் போவாஸ் உடையதாக இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்டு அந்த வயல் நிலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தில் தற்செயலாய் என்று போடப்பட்டிருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய நடத்தலின்படி இந்த நிலம் ரூத்துக்கு கிடைத்தது, போவாஸுடைய நிலம் கிடைத்தது, கர்த்தருடைய கிருபை. ஆனால் வசனம் சொல்லுகிறது தற்செயலாய் என்று சொல்லி. ஆனால் எந்த காரியமும் தற்செயலாய் நடக்கிறது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு எந்த காரியம் நடந்தாலும் அது தற்செயலாய் நடந்தது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அது கர்த்தரால் நடக்கிற ஒரு காரியம், கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு காரியம். போவாஸை பார்த்து ஜனங்கள் வாழ்த்தினார்கள், ஜனங்களை போவாஸ் வாழ்த்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் வசனத்தில், பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்கணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்றால். 4ஆம் வசனத்தில், அப்போது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயல்வெளியில் வேலை செய்கிறவர்கள் பார்த்து எஜமான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லும்போது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று போவாஸ் சொல்லும்போது, ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி. இந்த வயல்வெளியில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கும் எஜமானுக்கும் எவ்வளோ ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிருக்குது, சமாதானம் உண்டாயிருக்குது பாருங்கள். இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்களில், ஊழிய ஸ்தாபனங்களில் கூட, வேலை ஸ்தலங்களில் கீழே வேலை செய்கிறவர்களுக்கும் எஜமானர்களுக்கும் தலைமையானவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆவிக்குரிய விதத்தில் இப்படித்தான் இருக்குது, உலக பிரகாரமான காரியத்தில் இப்படித்தான் இருக்குது. வேலைக்காரர்களை அவர்கள் ஒரு நல்ல நிலையில் நடத்துறதில்லை, ஒரு நிம்மதியாக நடத்துறதில்லை. வேலைக்காரர்களுக்கும் எஜமானங்களுக்கும் எப்போவுமே ஒரு சண்டை, போட்டி, மன கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது போவாஸ் சொன்ன வார்த்தை, அப்போது போவாஸ் 4ஆம் வசனத்தில், பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 5ஆம் வசனத்தில், பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாபிய நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களிடத்தில் அறுக்கிறவர்கிட்ட போவாஸ் சொல்லுகிறான், அவளை கடினமாக நடத்த வேண்டாம், நீங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி கதிர்களை சிந்த விடுங்கள் என்று சொல்கிறான். இது 11ஆம் வசனம் வரைக்கும் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரூத்து தான் சாப்பிடவும் தன்னுடைய மாமி ஆகிய நகோமியை போஷிக்கும்படியாக வயல்வெளியில் வேலை செய்கிறதுக்காக இல்லை, கதிர் பொறுக்கும்படி வந்தால் அந்த நிலம் போவாஸுடைய நிலமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் அறுக்கிறவர்களை பார்த்து, அவளை கடினமாக நடத்த வேண்டாம், அவளுக்கு கதிர்களை பொறுக்கிக் கொள்ளும்படி நீங்கள் கதிர்களை சிந்த விடுங்கள் என்று சொன்னார். அதே நேரத்தில் அங்கே கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட சொன்னான், அங்கே இருக்கிற தண்ணி குடிக்க சொன்னான், மீதத்தை எடுத்துக்கொண்டு போக சொல்லி அந்த போவாஸ் ரூத்துக்கு சொல்லுகிறதான செய்தியை 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த போவாஸ் 12ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். நாம் நன்மை செய்வோமானால் நமக்கு நன்மையான காரியங்கள் வரும். தீமையே செய்துட்டு இருந்து நன்மை எதிர்பார்த்தால் ஒரு காலம் வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கூட அவங்களை கெடுக்கணும், இவங்களை அழிக்கணும், அவங்க கையை உடைக்கணும், காலை உடைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் நிறைய நேரத்தில். ஆனால் அநேக நேரங்கள் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுது ரோமரில், உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்கிறார். அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுன்னு சொல்கிறார். நீ அவனை சபிக்க வேண்டாம், அவனுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கட்டிடுன்னு சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு எதிர்மாறாகத்தான் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டோடைய பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ரோமருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லும்போது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்கிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்ரு நிறைய இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சத்துருக்களை நாம் இன்னும் அவன் கெட்டு போகணுன்னு தான் நாம் ஜபிக்கிறோமோ தவிர அவர்களை நாம் என்ன செய்கிறதில்ல, அவர்களுக்கு எந்த காரியமும் அதிகமாக நம்மால் செய்ய முடியறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய், அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த நிறைவான பலன், அவரால் நிறைவான பலன் ரூத்துக்கு கிடைக்கிறதுக்கு ரூத்தினிடத்தில் இந்த சில குணாதிசயங்களை இந்த நான் வசனத்தில் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிற, ஒருபால் தன்னுடைய மாமியாரை முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா, நான் போயிட்டு வர மாமின்னு போயிட்டா. ஆனால் ரூத்து நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். அந்த நகோமி சொல்லுகிற, உன் சகோதரி போயிட்ட பிறகு போன போது நீயும் போகலாமேன்னு சொன்னான். ஆனால் அந்த ரூத்து அப்படி இல்லைன்னு சொல்லி அவள் சொல்லுகிற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க. 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்பி போகிறத பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்கிட்ட. நான் உங்கள் கூடவே வருவேன், நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே ரூத்து வந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் அதை காட்டிலே மிக முக்கியமான வசனம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரூத்து நகோமியுடைய சரித்திரத்தில் மாமியார் மருமகள் சொல்லலாம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய குடும்பத்தில் கூட கிடையாது, பாஸ்டர் குடும்பங்களில் கூட இருக்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார்னால் மாமியார் தான், அப்படி தான். மருமகள்னால் மருமகள் அப்படி தான். எனக்கு அன்பான சகோதரிகளை, நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இப்போ மருமகளாக இருக்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு மாமியாராக மாறுவீங்க. அப்போ மாமியாராக மாறும்போது உங்கள் மாமியார் உங்களுக்கு என்னென்ன செய்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்கள் அவங்களுக்கு செய்தெல்லாம் ஞாபகம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், பேசாதீங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். செத்தா கூட நீங்கள் எங்கே சாகிறீங்களோ அங்கேயே நானும் சாவேன். உங்களை எங்கே அடக்கம் பண்ணுறாங்களோ அங்கேயே என்னை அடக்கம் பண்ணணும். மரணம் இல்லாமல் வேறொன்றும் உங்களை விட்டு என்னை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதியான ஒரு வாக்குமூலத்தை அவள் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் பாருங்கள், 17ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். மரணம் தான் பிரிக்கணும், வேறு ஏதாவது பிரித்தால் கர்த்தர் எனக்கு அதிகமாகவும் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்வாள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மருமகளை போல ரூத்தை போல இருப்பார்களானால் குடும்பங்களில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிறைய குடும்பங்களில் மாமியார் மருமக சண்டைகள் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. ரூத்து பாருங்கள், நகோமி இடத்துல ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் ரூத்தை போய் அவள் வயல்வெளிக்கு அனுப்பி கதிர் பொறுக்கி கொண்டு வரும்படி சொல்லுகிறாள். ஆனால் அந்த கதிர் பொறுக்கி போன இடத்துல அந்த நிலம் போவாஸுடையதாக இருந்தது.
அவள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்தால் அங்கே கொடுத்த ஆகாரத்தையும் தன்னுடைய மாமியாருக்கு கொண்டு வந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய ரீதியாக சபையாரை குறிக்கிறது. நகோமி சபைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் கிறிஸ்து ஒப்புமையாக ஓமையாக சொல்லலாம். ரூத் சபையார நகோமி ஆகிய சபையை போஷிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு சபையை போஷிக்குதோ, சபையை போஷிக்கிறார்களோ அந்த சபை ஆசீர்வாதமான சபையாய் காணப்படும். இந்த போவாஸ் இயேசுவுக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வம்சத்தில் கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினார். இந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு பிறந்தார். அதை நான் வாசிக்கிறேன். ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த தாவீதின் வம்சத்தில் தான் யோசேப்பு வந்தார். இந்த யோசேப்புடைய மகனாகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரூத் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த ரூத் சபையாருக்கு உதாரணமாக, கர்த்தருக்கு விசுவாசிக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம். நகோமியை போஷிக்க வேண்டியது, சபையை போஷிக்க வேண்டியது ரூத்துடைய வேலையாக இருக்குது, சபையாருடைய வேலையாக இருக்குது. கிறிஸ்துவாகிய போவாஸ் ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு ஆயத்தமாகவும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ரூத்துக்கு போவாஸ் சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் நினைக்கிறோம். அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நிறைவான பலன் கிடைக்கும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவியையும் ஆண்டவர் இதில் பணிபுரிகிறதான தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கனம் துதி மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர்